ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 29ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:04 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 14/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 14/8/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றமில்லாமல் வேலை செய்யுங்க. மேலதிகாரிகள் சக ஊழியருடன் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக இன்றைக்கி விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பானது ஒன்றாகும். மேலும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. உலகெங்கும் வாழ ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்கள் இன்று செயல் வடிவமாகும். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரவு எவ்வளோ இருக்குதோ அந்தளவுக்கு செலவும் இருக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும். ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், கமிஷன் அதிகரிக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். கடன் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாள் குலதெய்வ பிரார்த்தனை செய்யாமல் இருந்தால் அந்த குலதெய்வ பிரார்த்தனையை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. நீண்ட காலமாக திருமண வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் அமையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனையாக கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட நாளாக உங்களுக்கு முயற்சி செய்து முடியாத காரியம் இன்று கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்துவீர்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் போட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தயவுசெய்து இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோபம் மாத்திரம் படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாக இருங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அதே போல் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்திருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இன்று நடைபெறும். தடை இல்லாமல் நடைபெறும். உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். உடல்நிலை குறைபாடு இருந்தால் உடல்நிலை ஆரோக்கியம் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக பொறுமையாக செய்தீங்கன்னா அந்த செயல் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எதுக்குமே அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க, அந்த வேலை ஈஸியாக முடியும். குடும்பத்தில் மனம் விட்டு பேசுதல் மிகவும் நல்லது. கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அரசாங்க வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு, மரியாதை, பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத வருமானங்கள் மூலம் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும்
லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் எதிர்பாராத சில மாற்றங்கள், எதிர்பாராத சில வரவுகள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். இதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை அதிகரிக்கும். கடன் ஒரு கட்டுக்குள் வரும். வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. வெளியூர் பணி, வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை யாரிடமே கூறாதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தரிடம் தயவு செய்து விமர்சனம் பண்ணாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையில் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் மகிழ்ச்சியாக செலவு செய்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். மகிழ்ச்சி உங்களை தேடி வரக்கூடிய நாள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும், வாடிக்கையாளர்கள் அதிகமாகாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட காலமாக முயற்சி செய்து முடியாத காரியங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக நடைபெறும். அதே போல் விட்டுப்போன சொந்தங்கள், விட்டுப்போன உறவுகளில் உங்களை சேரக்கூடிய நாள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களை விரும்பி சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும், திட்டமிட்டபடி நடக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் உங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்புகள் உயரக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் மேலதிகாரி, சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். புதிய முதலீடுகள் எதிர்பார்த்துருந்தீங்க, அந்த முதலீடுக்கு உண்டான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. லாபங்கள் 1-2 மடங்காக அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அரசு விஷயங்களில் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் வழி, தந்தை வழி பார்த்தீங்கன்னா தாயையும் தந்தையும் தயவுசெய்து பொறுமையாக கவனிச்சுக்குங்க. அவர்கள் உடல்நல ஆரோக்கிய குறைபாடு பார்த்தா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூரில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. புதிய முதலீடுகள் போட்டாலும் கொஞ்சம் கருத்தை கேட்டு முதலீடு போட்டு தொழிலை விரிவுபடுத்துவது மிகவும் நல்லது. உற்றார் உறவினத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, வெற்றி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.